நண்பா, வெல்கம் டு மை சேனல் செல்வமுருகன் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ரிவைண்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன மோட்ரு காயில் கட்ட போகிறோன்னா டெக்ஸ்மோ 5 HP ஓப்பன் வெல் சப் மோட்ரு 3 பேஸு. இதில் மொத்தம் 24 ஸ்லாட் இருக்குது. சின்ன வயசில் நம்ம எல்லாருமே டிவிடி பிளேயரில் இருக்க அந்த சின்ன மோட்டரை எலி மோட்டரை வச்சு பேட்டரியை வச்சு விளாண்டுருப்போம், அதை சுற்ற விட்டு. அதே மாதிரி தான் இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் மோட்டரை வச்சு விளாட போகிறோம், அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தா போதும் நண்பா. உங்களுக்கு மோட்டருனா என்னன்னே தெரியாமல் இருந்தால் கூட இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் காயில் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி காயில் கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த மோட்டரில் ஒயர் சைடு எந்த பக்கம் வருதுன்னு பார்த்து அதை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கம்பியை வச்சு வெட்டி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்க ஸ்லீவெல்லாம் வெட்டி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு காயில் போன மோட்ரு வந்துச்சுன்னா அதில் என்ன ஒயர் கேஜ் போட்டிருக்காங்க, அதில் எத்தனை சுற்றிருக்காங்க, இதை மட்டும் பார்த்துட்டு அதில் என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே போட்டால் போதும். நான் சொல்லுற மெத்தடில் அப்படியே உள்ளே வச்சு விட்டிங்கன்னா போதும், மோட்ரு ஒழுங்காக ரன் ஆகும். ஓப்பன் வெல் எல்லா மோட்டருக்குமே ஒரே மெத்தடு தான் நண்பா. அந்த ஒயரு கேஜும் அந்த சுத்தும் தான் மாறும், வேறு எல்லாமே சேம் தான். நீங்கள் ஒரு மோட்ரு கட்டி பழகிட்டீங்கனாலே அடுத்து எந்த மோட்டருனாலும் ஈஸியாக கட்டிடலாம். முதல்ல ஒரு காயில் மட்டும் வெட்டி அதில் எத்தனை சுற்றிருக்காங்கன்னு மட்டும் எண்ணிக்கோங்க. அதே அளவில் தான் இப்போ நம்மளும் சுற்றி உள்ளே இறக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா காயிலையும் வெட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி போரை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு உடஞ்ச ஆக்ஸா பிளேடை வச்சு சுரண்டி எடுத்துக்கோங்க. இப்போ கோரை நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ அந்த கோர் லென்த் அளவை நம்ம அளந்துக்கிடலாம். இதில் இந்த மோட்டரில் வந்து 12 சென்டிமீட்டர் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம பேப்பர் வெட்ட போகிறோம். 12 சென்டிமீட்டர்னால் நம்ம கூடுதலாக ஒரு 1.5 சென்டிமீட்டர் வச்சு 13.5 எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு பேப்பரை வச்சு பார்க்குறேன், அது மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். வெளியே கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் இருந்தால் தான் நம்ம அதை மடக்கி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பேப்பரை மடக்கி உள்ளே வைக்கலாம். இது எதுக்கு இப்படி மடக்கி வைக்கணும்னா நம்ம காயில் உள்ளே தள்ளும் போது அந்த பேப்பர் உள்ளே வெளியும் போகாமல் இருக்கிறதுக்கு தான். இல்லைனா பேப்பர் வெளியே போயிடும், காயில் தள்ளவே கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் பேப்பர் வெட்டி எல்லா ஸ்லாட்லேயும் வைக்க போகிறேன். 13 சென்டிமீட்டர் நீளம், 4 சென்டிமீட்டர் அகலம் எடுத்திருக்கேன். எல்லா மோட்டருக்குமே பொதுவாக 4.5 தான் வரும், அதனால் அகலம் மாறாது, நீளம் மட்டும்தான் மாறும். அதை கனெக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு கரெக்டாக உள்ளே வச்சுருங்க. இப்போ பேப்பர் வெட்டியாச்சு. அதே மாதிரி இன்னொரு 24 பேப்பர் வெட்டியிருக்கேன். இது காயிலுக்கு மேலே சொருகிறதுக்கு. நீங்கள் பேப்பர் அப்படியே வச்சிங்கன்னா அது வி ஷேப்பில் நிற்கும், காயில் உள்ளே இறங்காது. அதே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரில் மடக்கிட்டு வச்சிங்கன்னா அது நல்லா யூ ஷேப்பில் விரிஞ்சு நிற்கும், காயில் ஈஸியாக உள்ளே இறங்கும். நம்ம எல்லா காலையிலையும் இப்போ பேப்பர் வச்சு முடித்தாச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம குச்சியும் அளவெடுத்து வெட்டிக்கிடலாம். 12 சென்டிமீட்டர் வச்சு வெட்டிக்கோங்க. மொத்தம் 24 குச்சி நான் அதை வெட்டிட்டேன். இதெல்லாம் ஸ்லாட்டில் வச்சிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வைண்டிங் டேட்டா. இது வந்து டெக்ஸ்மோ மோட்ரு 5 HP ஓப்பன் வெல் 24 ஸ்லாட்டு, ஒயர் கேஜ் 1.1, கோர் லென்த்து 12 சென்டிமீட்ரு, டேன்ஸ் 35, கனெக்ஷன் வந்து ஸ்டார் கனெக்ஷன். மொத்தம் 3 செட்டு காயில். ஒரு செட்டில் 4 சுற்று வரும், ஒரு சுற்றில் 35 டேன்ஸ் வரும். இப்போ நம்ம காயில் டை அளவு எடுத்துக்கலாம். 12 சென்டிமீட்டர் இருந்துச்சு கோர் லென்த்து. நான் வந்து கூடுதலாக ஒரு 11 சென்டிமீட்டர் வச்சு 23 சென்டிமீட்டராக எடுத்துக்கிடுவேன். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த காயில் எடுத்துக்கிடலாம். காயில் டையை செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் காயிலை பிடிச்சி அளவு எடுக்கணும். மேலே கொஞ்சம் லீடுக்காண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் விட்ருக்கேன். இதை எடுத்து இப்போ நம்ம சைடில் சுற்றி வச்சுட்டு காயில் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். மொத்தம் 35 டேன்ஸு சுற்றணும். இப்போ நான் முதல் செட்டில் 35 சுற்றிட்டேன். அடுத்த காடி மாற்றும் போது இந்த மாதிரி தான் மாற்றணும், பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த சைடு வச்சு மாற்றுறீங்களோ எல்லா காயிலையும் ஒரே சைடாக தான் அடுத்த காடியை மாற்றணும். ஒரு காடியில் இந்த பக்கமும் ஒரு காடியில் அந்த பக்கமும் மாற்றக்கூடாது. இப்போ நம்ம நூல் வச்சு கட்டிக்கிடலாம். காயில் நம்ம ஒரு காடியிலேருந்து இன்னொரு காடிக்கு மாற்றினா அந்த ஒரு கம்பியை மட்டும் இடையில விட்டுட்டு மீதி காயிலெல்லாம் சேர்த்து வச்சு கட்டிடலாம். பார்த்துக்கோங்க, இந்த ஒரு கம்பியை விட்டுருங்க, மீதியே நூலை வச்சு கட்டிடுங்க. நீங்கள் காயில் ரொம்ப லூஸாக கட்டுனீங்கன்னா நம்ம உள்ளே தள்ளும் போது அந்த காயில் ரொம்ப லூஸ் ஆகி ஒரு கம்பியாக தெரிய ஆரம்பிச்சிடும்.
இதே நீங்கள் ரொம்ப டைட்டாக கட்டினீங்கன்னா காடிக்குள்ளே இறங்காது. அதனால் கொஞ்சம் மீடியமாக பார்த்து கட்டிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா தொங்கிக்கிட்டு இருக்க நூலை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமும் நூல் கட்டிடலாம். அதோட ஆரம்ப கம்பியும் முடிவு கம்பியும் இந்த மாதிரி தான் ஒரே டைரெக்ஷனில் வரணும். ஒரு செட்டு காயில் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி நான் ஒரே கலரில் ஸ்லீவ் அதில் போடுவேன். இப்போ அந்த ப்ளூ கலரு ஒரு செட்டு காயில், அதே மாதிரியே வேறு 2 செட்டு காயிலே நம்ம சுற்றி வச்சிடலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் ஸ்லீவ் போட்டுடலாம். அவ்வளோதான் நண்பா. இப்போ நம்ம 2வது செட்டு காயில் சுற்றியாச்சு. ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோமோ அதே மாதிரி நூல் கட்டி எடுத்து வச்சுக்கிடலாம். 3 செட்டு காயிலுமே ஒரே அளவு தான், ஒரே மாதிரி தான். இப்போ நம்ம 3 கலர் ஸ்லீவ் போட்டு 3 செட்டு காயில் சுற்றியாச்சு. நீங்கள் கரெக்டாக சுற்றிருந்தீங்கன்னா 3 காயிலுமே ஒரே வெயிட்டு தான் காட்டும், ரொம்ப வித்தியாசம் வராது. இது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம காயில் இறக்க ஆரம்பிச்சிடலாம். 1 to 10 அப்படின்னா நீங்கள் பேப்பரை எந்த இடத்துல வைக்கிங்களோ அதோடு சேர்த்து அதிலிருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 10வது இடத்துல இன்னொரு பேப்பர் வைக்கணும். அதான் 1 to 10. அதே மாதிரி தான் 1 to 12னா நீங்கள் 1ல் எண்ண ஆரம்பித்து 12ல் முடிக்கணும். அதான் 1 to 12. இந்த 2ல் தான் நம்ம எல்லா காயிலையுமே வைக்க போகிறோம். அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போவுமே காயிலோட ஆரம்ப லீடு வந்து இடது பக்கமும் முடிவு லீடு வலது பக்கமும் இருக்க மாதிரி கட்டுங்க. அப்போ தான் தப்பு நடக்காமல் இருக்கும். காயில் உள்ளே தள்ளும் போது இந்த நான் தள்ளுத மாதிரி இந்த மாதிரி தள்ளுங்க. வேறு மாதிரி ஏதாவது கையை மாற்றி வச்சு தள்ளுனீங்கன்னா உள்ளே போகாது. காயில் வச்சதுக்கு அடுத்து நம்ம சேஃப்டிக்கு அதுக்கு மேலே ஒரு பேப்பர் இந்த மாதிரி சொருவி விட்டோன்னா கொஞ்சம் குச்சி ஒரு வேளை கீழே விழுந்துருச்சு ஏதாவதுனாலும் அந்த பேப்பரை காயில் வெளியில் வராமல் பார்த்துக்கிடும். அதுக்கு தான் ஒரு சேஃப்டிக்கு தான் வைக்கும். அடுத்து 1 to 12 வைக்க போகிறோம். நீங்கள் 1ல் என்ன ஆரம்பித்து ரைட் சைடை நீட்டு வந்தீங்கன்னா அதான் 1 to 12. இந்த மாதிரி அதில் ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த முதல் செட்டு காயிலோட தொடர்ச்சியை அந்த 1 to 12ல் வைக்கலாம். அதுக்கு அடுத்ததை இதுவும் அதே மாதிரி தான். ஆரம்ப லீடு லெஃப்ட் பக்கம், முடிவு லீடு ரைட் சைடு வரணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக இருக்குதுங்கன்னு அர்த்தம். இப்போ அதில் குச்சியை வச்சு விட்றலாம். குச்சியை பேப்பரை வச்சு விட்டோன்னா காயில் சேஃப்டி ஆகிரும். 1வது செட்டு காயிலில் ஃபஸ்ட்டு 2 சுத்தை இப்போ நம்ம இறக்கிட்டோம். மீதி 2 சுத்தை ஓரமாக வச்சுருங்க. இப்போ 2வது செட்டு காயிலில் ஃபஸ்ட்டு 2 சுத்தை இறக்க போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. காயில் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி தட்டி விட்டுருங்க. 1வது செட்டு காயிலுக்கு இடது பக்கமாக 2 காடி விட்டுட்டு பேப்பர் வைங்க. அங்கேருந்து வலது பக்கமாக 1 to 10 காயில் இறக்கிருங்க. இது வந்து 2வது செட்டு காயிலில் முதல் சுத்து. 2வது சுத்தும் அதே மாதிரி தான். அதுக்கு மேலே உள்ள காடியில் 1 to 12 இறக்கிடணும். ROIB அந்த இதில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் செட்டு காயில் ரெட்டு, 2வது செட்டு காயில் எல்லோ, 3வது செட்டு காயில் ப்ளூ. அந்த ஆர்டரில் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு தப்பு நடக்காமல் இருக்கும். பாருங்கள், இதோட ஆரம்ப லீடு இடது பக்கம், முடிவு லீடு வலது பக்கம் வந்திருக்கு. அடுத்து அதே மாதிரி தான் 1 to 12. நம்ம ஃபஸ்ட்டு இறக்குன காயிலுக்கு மேலே உள்ள காடி 2 பக்கமும் மேலே உள்ள காடி தான். மாற்றி வச்சிடாதீங்க, பார்த்து இறக்குங்க. 1 to 12 நீங்கள் எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 12 முடியணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பேப்பரே குச்சியாக வச்சு விட்டுடலாம். ஒவ்வொரு செட்டுக்கும் காயில் தட்டி விட்டுட்டே இருங்க. இப்போ 3வது செட்டு காயிலில் ஃபஸ்ட்டு 2 சுத்தை இறக்கிடலாம். அதே மாதிரி தான் நம்ம இப்போ இறக்குன காயிலுக்கு 2 காடி விட்டுட்டு இடது பக்கமாக பேப்பரை வச்சுட்டு அங்கேருந்து வலது பக்கமாக 1 to 10 எண்ணிட்டு காயில் உள்ளே இறக்குங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ரெட் கலர் ஸ்லீவு முதல் செட்டு காயில், எல்லோ கலர் ஸ்லீவு 2வது செட்டு காயில், ப்ளூ கலர் ஸ்லீவு 3வது செட்டு காயில். அந்த மாதிரி தான் நான் இறக்கிட்டுருக்கேன். அந்த ஒயரை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அடுத்து 3வது செட்டு காயிலில் 2வது சுற்றி இறக்கிடலாம். 1 to 12. நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்க காயிலுக்கு மேலே உள்ள காடியில் அப்படியே பேப்பரை வச்சிடலாம். வச்சுட்டு காயில் உள்ளே தள்ளுங்க. இப்போ நம்ம பாதி ரிவைண்டிங் பண்ணி முடித்தாச்சு. இன்னும் பாதி தான். இதுக்கு அடுத்து இருக்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். இந்த இடம் தான் நிறைய பேருக்கு குழப்பம். நீங்கள் வச்ச காயிலில் ஒரு செட்டில் முதல் 2 சுத்துக்கு அப்படியே எதிர் திசையில் தான் இன்னொரு 2 சுற்று இருக்கணும். 3 செட்டுமே அந்த மாதிரி வருத மாதிரி நீங்கள் ரீவைண்ட் பண்ணால் தான் கரெக்டான இதில் மோட்ரு சுற்றும்.
நீங்கள் அதை மாற்றி வச்சுட்டிங்கன்னா மோட்ரு சுத்தாது. அதனால் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்தந்த கலரு லீடுக்கு ஆப்போசிட்டில் அந்த கலர் இருக்கணும், பக்கத்தில் இருக்கக்கூடாது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. மொதல் செட்டோட தொடர்ச்சி அந்த எண்டு லீடு இருக்க காயில் இப்போ ஃபஸ்ட்டு இறக்கிடலாம். 1 to 10, அதுக்கு மேலே 1 to 12. இந்த 2 சுற்றும் ஆப்போசிட்டில் இருக்கணும். ஒரு செட்டு காயில் மேலே 2 கீழே 2 அப்படி இருக்கணும். அப்போ தான் ரீவைண்டு கரெக்டு. 3 செட்டுமே அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரெட் கலர் ஸ்லீவ்னா ரெட் கலருக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கணும். ப்ளூனா ப்ளூக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். நான் அதை உங்களுக்கு லாஸ்ட் எப்படின்னு காட்டுதேன். வீடியோவை நல்லா பாருங்கள். ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நான் தெளிவாக தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அடுத்து முதல் செட்டு காயில் மீதி இருக்க அந்த ஒரு சுற்றி இறக்கிடலாம். அது 1 to 12. நல்லா பாருங்கள். 1 to 10, 1 to 12, 1 to 12, 1 to 10 அப்படி தான் ஒரு செட்டு காயில் இருக்கும். அதை கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம பேப்பர் வச்சு விட்றலாம். இப்போ நம்ம முதல் செட்டு காயில் உள்ளே இறக்கியாச்சு. இன்னும் 2 செட்டில் உள்ளது 2 சுற்றி மீதி இருக்குது. அதை அந்தந்த கலர் லீடுக்கு ஆப்போசிட்டில் இறக்கணும். இது 2வது செட்டு காயிலோட 4வது சுற்றி 1 to 10 இறக்கிடலாம். ஓப்பன் வெல் மோட்ரு காயில் கட்டுறது ரொம்பவே ஈஸி தான். 1 வாட்டி 2 வாட்டி வீடியோ பார்த்தாலே போதும், நீங்களே கட்டிடலாம். அடுத்து நம்ம வைக்க போகிறது 2வது செட்டு காயிலில் 3வது சுற்றி. அது இந்த இடத்துல 1 to 12 வச்சு விட்றலாம். வச்சு விட்டா 2வது செட்டு முடிஞ்சது. காயில் தட்டி விட்டுக்கிடுவோம். அடுத்து 3வது செட்டு காயிலில் 4வது சுற்றி. இதை 1 to 10 வச்சுக்கிடலாம். இப்போ 3வது செட்டு காயிலில் 4வது சுற்று வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்லீவுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லோ கலர் எல்லோ கலருக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ப்ளூக்கு ப்ளூ அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக வைண்டிங் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்போது கடைசி காயில் இறக்கிடலாம். 3வது செட்டு காயிலில் 3வது சுற்றி அதையும் இறக்கியாச்சு. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு, காயில் கட்டி முடித்தாச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா 5 HP ஓப்பன் வெல் சப் மோட்ரு காயில் கட்டுறது இவ்வளோதான். ரொம்பவே ஈஸி தான், யார் வேணால் கட்டலாம். அடுத்து நம்ம ஸ்லீவ் கட்டிக்கிடலாம். இந்த மாதிரி தான் ஸ்லீவ் கட்டணும். எப்படி கட்டுதுன்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி பார்த்து கட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே நம்ம முடிச்ச மாதிரி போட்டோன்னா அது பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் இந்த மாதிரி கட்டி பாருங்கள், அந்த காயில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கனெக்ஷன் கொடுக்குறது எப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் நம்மளுக்கு 6 லீடு வந்திருக்கும். ஒவ்வொரு செட்டு காயிலுக்கும் 2 லீடு, மொத்தம் 6 லீடு. நம்ம 6ஐயும் வெளியே எடுத்து விட்டுக்கலாம். வெளியே எடுத்து விட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை வெட்டி விட்டுக்கிடலாம். கொஞ்சம் கம்மியாகவே இருந்தால் போதும், இவ்வளோ லாங்கெல்லாம் போட வேண்டாம். கனெக்ஷன் எப்படி கொடுக்கணுன்னா 6 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் விட்டு ஒரு ஒயரு, அந்த மாதிரி தான் கனெக்ஷன் போடணும். பக்கத்தில் இருக்கிறத போடக்கூடாது. 6ல் நீங்கள் எந்த ஒயர்னாலும் ஃபஸ்ட் எடுக்கலாம். ஆனால் ஒரு ஒயர் விட்டு ஒரு ஒயர் அப்படி போட்டால் அதான் ஸ்டார் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக மீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணுதுன்னு சொல்லுதேன். ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயிண்டில் சாதா டேப் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சப் டேப் அடிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே திரும்பவும் சாதா டேப் அடிச்சு விட்ருங்க. அடுத்து மீதி இருக்க 3 லீடில் ஏதாவது ஒரு லீடை ரெட் ஒயரை கனெக்ஷன் கொடுத்துருங்க. வேறு 2 ஒயரை எல்லோக்கு 1 ப்ளூக்கு 1 கனெக்ஷன் கொடுத்துருங்க. இந்த 3 ஒயரில் எந்த ஒயர்னாலும் நம்ம கொடுக்கலாம். இதை தான் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது.
மோட்ரு கரெக்டாக ஓடும். கனெக்ஷன் ரொம்பவே ஈஸி தான். 6 லீடு இருக்குது. 6 லீடில் ஒரு ஒயர் விட்டு ஒரு ஒயரு 3ஐயும் சேர்த்து வச்சு ஜாயிண்ட் போடுதோம். மீதி 3 லீடில் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு ஒயர் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். கனெக்ஷன் வந்து ரொம்பவே ஈஸி தான். காயில் கட்டுறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பனல் மோட்டர்லேருந்து காயில் கட்ட ஆரம்பித்தா நம்மளுக்கு எல்லா மோட்டருமே பேசிக் புரிஞ்சிடும். மற்ற எல்லா மோட்டரும் ஈஸியாக காயில் கட்ட ஆரம்பிச்சிடலாம். எடுத்த உடனே கம்ப்ரஸர் மோட்ரு அந்த மாதிரி எதுவும் கட்டி பழகாதீங்க. அதில் ஸ்டார்டிங் காயில் ரன்னிங் காயில் வரும். அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். புதுசாக கட்டுறவங்க ஓப்பனல் மோட்ரு ஃபஸ்ட்டு கட்டி பழகுங்க. என்கிட்ட கேட்டால் நான் ஃபஸ்ட்டு அதான் சொல்லுவேன். 3 ஒயரையும் சேர்த்து டேப் அடிச்சிடலாம். டேப் அடிச்சுட்டு அதை காயிலோடு சேர்த்து அந்த ஒயர் எந்த பக்கம் வெளியே வருதுன்னு பார்த்துட்டு மூடியில் அந்த பக்கம் வர்றது மாதிரி நம்ம ஸ்லீவை கட்டி விட்டுறலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மீட்டரை வச்சு செக் பண்ணும்போது 3 ஒயரில் எந்த ஒயரில் வச்சாலும் நம்பர் ஆடணும். அடுத்து நம்ம ஓம்ஸ் செக் பண்ணிக்கிடலாம். 3 ஒயரில் எந்த ஒயரில் வச்சாலும் ஒரே நம்பர் காட்டணும். கொஞ்சம் ஒரு 0.1 முன்ன பின்ன வந்தால் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப வித்தியாசம் வரக்கூடாது. அப்படின்னா மோட்ரு கரெக்டாக ஓடும். Thank you for watching. Subscribe to my channel.